இன்றைய நாள் செப்டம்பர் 10ஆம் தேதி 2024 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 25ஆம் திருநாள். நட்சத்திரங்கள்ல ரொம்ப முக்கியமான நட்சத்திரமாக அனுஷ நட்சத்திரம் கொண்டாடப்படுகிறது. ஏன்னா காஞ்சி மகாபெரிவர் பிறந்த நட்சத்திரம் அது. அதுவும் விருச்சிக ராசி. இன்றைய நாள் சப்தமி திதி. அஷ்டமத்தில் சந்திரன் யாருக்கு சின்ன பிரச்சனையை கொடுக்க போறார் அப்படின்னு பார்த்தோன்னா, பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு, மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு ஒன்றும் இல்லை, சின்ன செலவு கொடுப்பார், அவ்வளோதான். இல்லைன்னா வீட்டில் ஒரு விஷயத்த சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைத்து சின்ன ஒரு மனசங்கடம் கொடுப்பார். வேற ஒன்றுமே நடக்காது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை தொடர்ந்து பண்ணுங்க. இன்னொன்று, சாதாரணமாக பார்க்கும் பொழுது 2.5 மணி நேரம் தான் இன்றைய நாள் சந்திராஷ்டமமே, முழு நாள் கிடையாது. சம்டைம்ஸ் சில பேருக்கு நைட்டில் கூட கிராஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய வேலையை தொடர்ந்து பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இதை பற்றி ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம், அவ்வளோதான். தெய்வ அனுகிரகம் இருந்ததுன்னா எதை வேணால் நீங்கள் தாண்டலாம். சின்னதாக பாலில் சர்க்கரை கலந்து காலையிலே சாப்பிட்டு போயிடுங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் சஞ்சாரம், சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அனுஷ நட்சத்திரம்ங்கிறது சனி உடைய நட்சத்திரங்கள். உங்கள் கர்மாக்கள் எல்லாமே நிவர்த்தியாக வேண்டும். பல கஷ்டங்கள், பல சங்கடங்கள், மன அவதி, இது எல்லாமே நிவர்த்தியாக வேண்டும் என்றால் உத்தம சந்நியாசி அப்படின்னு சொல்லுவோம். இருக்கிறதுலே மிகப்பெரிய மகான் அவர். காஞ்சி மகாபெரிவருடைய சன்னிதானத்துக்கு சென்று, மடத்திற்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு எந்த காரியத்தையும் பண்ணும் பொழுதும் கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சரணாகதி தத்துவம்னு சொல்லுவோம். நம்மளால முடியலன்னா, எப்பா சுவாமி நீ தான் 2 கையை மேலே தூக்கி ஹேண்ட்ஸ்அப் ஆயிட்டீங்கன்னா போதும், எந்த விதமான சங்கடங்களாக இருந்தால் நிவர்த்தியாகும். இன்றைய நாள் பொன்னான நாள். ராசியா நிறம் ப்ளூ நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கல், மணல், கட்டுமானம், குவாரி சம்பந்தப்பட்ட, மினரல் சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக கீழ்த்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்லுவோம். கஷ்டப்படுவாங்க அவங்க ரொம்ப. ஒரு நாள் சம்பாத்தியமே போய் வேலை செஞ்சாதான் ஒரு சம்பாத்தியம். கூலி வேலை பார்க்குறவங்க, பூக்கடை வியாபாரிகள், தேங்காய் கடைலாம் போட்டிருப்பாங்க, அவங்களுக்குலாம் இன்றைய நாள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்த கூட பிரச்சனை இதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஆனால் பெண்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனசை விட்டு ரொம்ப ஃப்ரீயாக பேசி வாழ்க்கை துணையோட ஒரு பரஸ்பரமான சந்தோஷம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருநீல நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் செவ்வாய் நல்லா பலமாக இருக்கும் பொழுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வேலை ஆட்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். நீங்கள் வேலை பார்க்குற இடங்களில் ஒரு வேலை உங்களுக்கு யாராவது தொந்தரவு கொடுத்தாங்கன்னா கூட இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிரிச்சுட்டு அவங்ககிட்ட பேசிட்டு போயிடுங்க. பிரச்சனைன்னு ஒன்று பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும். பொதுவாகவே அடுத்த 1 மாதத்துக்கு மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்குமே பயங்கரமான கோபதாபங்கள் வரும், ஆக்ரோஷமான எண்ணங்கள் வரும், விடா பிடிவாத குணங்கள் அதிகமாக வரும். அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதுவும் பெண்கள் இன்றைய நாள் நிறைய பணிச்சுமை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ராசியா நிறம் கருண் சிவப்பு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். ஏன்னா பஞ்சமஸ்தானம் சொல்றது பூர்வ புண்ணிய பாக்யம்னு சொல்லுவோம். அதில் அனுஷ நட்சத்திரம் ஓடும் பொழுது சனி வக்கரகதியில் குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது. குழந்தைகளை பற்றி இருக்கக்கூடிய கவலை எல்லாமே போயிடுங்க. நிறைய பேர் 5ஆம் இடம் நல்லா வேலை செய்யும் பொழுது தான் 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடனை அடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பணிச்சுமை அப்படியே குறைஞ்சிரும். அத்தனை பேர் அங்கே இருக்கிற அத்தனை பேருமே வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதிரி மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் நிலைமைகளில் அத்தனை பேரும் நண்பர்களாக மாறிடுவாங்க. ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பக்குவமாக, ரொம்ப மெச்சோர்டாக நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்ப விருட்சம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம்னா சொந்த ஊர். ஸோ சொந்த ஊரில் ஏதாவது வீடு வச்சுருந்தீங்க, இல்லை சொந்த ஊரில் இருக்கீங்க, இல்லை கிராமத்தில் இருக்கீங்கன்னா இந்த நாள் ஒரு பசுமாடு வாங்கணும்னு தோணும். இல்லை பசுமாட்டுக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் போய் நின்றுட்டு வந்தால் சகல விதமான தோஷங்கள் நிவர்த்தியாகும்.
அடிக்கடி சொல்லக்கூடியது காமதேனு வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு என்ன ரீசன்னா, நம்ம பண்ணக்கூடிய பாவங்களுக்கு எல்லாமே பிராயச்சித்தம் காமதேனு கிட்ட நின்று அந்த வால் பகுதிகளில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய சன்னிதானத்தை தொட்டு வணங்கும் பொழுது தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அதனால தான் காமதேனு வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்றது. இன்றைய நாள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சகல விதமான பிரச்சனைகள் பரிகாரமாகும். சொந்த பந்தங்கள் இடையே இருக்கக்கூடிய பலவிதமான சண்டை சச்சரவுகள் நிவர்த்தியாகக்கூடிய பொன்னான நாள். அது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் பெண்கள் தான் பிரயோகம் பண்ணுவீங்க. அதனால உங்க வார்த்தைகளுக்கு கண்டிப்பாக மரியாதை உண்டு. ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடம்னா உபஜயஸ்தானம். அந்த உபஜயஸ்தானத்துல பொதுவாகவே சனி உட்காரும் பொழுது முதல் விஷயம் தைரியம், 2வது தன்னம்பிக்கை, 3வது பிடிவாதம். இது 3மே கலந்த கலவையாக இருக்கும். அதுவும் உங்கள் லக்னத்திலேயே ராசியிலேயே சுக்கிரன் இருக்காரு, கேது இருக்கார். அதனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக முடிப்பீங்க, அதில் டவுட்டே கிடையாது. இன்னொன்று, அந்த சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது பழைய விஷயங்கள், முடிக்காத விஷயங்கள், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், லீகல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது அத்தனையும் இன்றைய நாள் ஏதாவது ஒன்று பண்ணி அதை முடிக்காமல் விடக்கூடாதுங்கிற ஒரு தீர்மானத்தில் இருப்பீங்க. அந்த தீர்மானம் அப்படின்னு சொன்னால் அது 3ஆம் இடம். இன்றைய நாள் ரொம்ப வலிமையாக இருக்குது. தைரியமாக இறங்கி பண்ணுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு. ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருநீல நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எப்பெல்லாம் இந்த சனியுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ சந்திரன், அன்னைக்கெல்லாம் குடும்பத்திற்காக செலவு ஏற்படும். 2ஆம் இடம்ங்கிறது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. தெரியும் இந்த செலவு நமக்கு தேவை கிடையாதுன்னு, ஆனால் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். சில விஷயங்களை ஓப்பனாக பேசக்கூடாது. அது சனியுடைய நட்சத்திரங்கள் ஓடக்கூடிய நாளில் நீங்கள் ஓப்பனாக பேசுனீங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களை வச்சு உங்ககிட்ட ஒரு சண்டைங்கன்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணும். அதே மாதிரி யாரெல்லாம் இரும்பு கடை வச்சுருக்கீங்களோ, உலோகங்கள் சம்மந்தப்பட்ட கடை வச்சுருக்கீங்களோ, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். சில பேர் ஜல்லி வியாபாரம், மணல் வியாபாரம், கம்பி வியாபாரம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஹார்ட்வேர் கடை அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். மிகப்பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள். சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் ஒட்டு வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அது இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சந்தோஷம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் பணம் ஜாஸ்தியாக வரும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல் பிளானட் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். ஃபாஸ்டஸ்ட் பிளானட் அண்ட் பவர்ஃபுல் பிளானட். அதிகாரத்தை ரொம்ப அதிகமாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படின்னு சொன்னால் அது செவ்வாய் தான். அதில் விருச்சிக ராசி அல்லது மேஷ ராசி இந்த 2 ராசிக்காரங்களுக்கு தான் ரொம்ப அதிகமான பவர் நான் சொல்கிறதுல. இன்னொன்று, நாளுடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சனி உடைய நட்சத்திரம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னத்தில் பிறக்கிறவங்க எந்த விஷயத்த எங்கே தட்டுனா எந்த பிரச்சனை முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல திறமைசாலிகளாக இருப்பீங்க இன்றைய நாள். 2வது ஆங்கிளில் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன விஷயத்தை கூட தப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள். இல்லைன்னா இந்த நாள் வேலை நடக்கிறது எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக நடக்குதுன்னு போட்டு அவங்கள காஞ்சு எடுப்பீங்க. அவ்வளோ கோவம் வரும் உங்களுக்கு. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா மதிநுட்பம் அதிகரிக்கும். உங்களால் எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும். ஃபேமிலியோடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம கோபதாபங்களை வெளியே காட்டும் பொழுது அந்த எமோஷனுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். அதை மட்டும் இன்றைய நாள் பார்த்துட்டா போகிறோம். விருச்சிகத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கருப்பண்ண சுவாமின்னு சொல்லுவோம். அவரை வழிபாடு பண்ணும்பொழுது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். சில பேருக்கு உடம்பு பாதிப்புகள், இல்லைன்னா தேவையில்லாத செலவு, தேவையில்லாத அலைச்சல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வேலை நிமித்தமான, தொழில் நிமித்தமான, வியாபார நிமித்தமான ரொம்ப முக்கியமான வேலைகளை ரொம்ப இழுத்து போட்டு நைட்டு வரைக்கும் உட்காந்து பண்ணி பணி சுமையை அதிகரித்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்ஃபேக்ட் அந்த தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத செலவோட பணிச்சுமை எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லலாம். இதை மட்டும் பண்ணுங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அனந்த சேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் தாமரை நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு புதிய நண்பருடைய நட்புன்னு சொல்லலாம். இல்லைன்னா ரொம்ப பழைய நண்பருடைய நட்பு புதுப்பிப்பது.
ஏதாவது ஒரு மன சங்கடங்களில் பிரிஞ்சிருப்பீங்க, இல்லை பார்ட்னரை பிரிஞ்சிருப்பீங்க. அவங்கள மறுபடியும் போய் பார்த்து மறுபடியும் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போய் கேட்டிங்கன்னா உடனடியாக கிடைக்கிறது. நிறைய பேருக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி வந்துட்டுருக்கும், அயர்ன் டெஃபிஷியன்சி, இரும்புச்சத்து உடம்புல கம்மியாக இருக்கக்கூடிய ஆட்கள், அவளுக்கெல்லாம் இன்றைய நாள் ஓரளவுக்கு குணமாகக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி வக்கரமாக குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது. இந்த நாளுடைய நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம், காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு விருச்சிக ராசியில் அனுஷ நட்சத்திரம் ஓடின்னு இருக்கு. அதனால் கண்டிப்பாக விட்டமின் டெஃபிஷியன்சி, இழந்த பணம் இதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ரொம்ப முக்கியமாக பெண்களுக்கு அற்புதமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்துல சனி வக்கரகதியில் இருக்கார். அது குருவுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாளுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம். முக்கியமான நாளாக கருதலாம். இந்த நாள் யாரு இது உங்களால பண்ணவே முடியாதுன்னு சேலஞ்ச் பண்றாங்களோ அந்த சேலஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய விஷயத்த முடிக்கக்கூடிய பிராப்தம். இன்னொன்று கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ரீசண்டாக ஒரு 4 மாதத்தில் இது உங்களால் முடியாது, உங்களை தள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அது எல்லாத்துக்கும் ஒரு ரிப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஆன்சர் கரெக்டாக அதுக்கு என்னன்னு நீங்கள் தெரிவிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முடியாது என்ற சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே முடித்து காட்டக்கூடிய வல்லமை படைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதுலேயும் இன்றைய நாள் இல்லத்தரசிகளுக்கு பிரம்மாண்டமான நாள். நீங்கள் பட்ட அவமானம், நீங்கள் பட்ட கஷ்டம், இது எல்லாத்திற்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருநீல நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடம் தெய்வ அனுகிரகம். காலபுருஷனுக்கு 8ஆம் வீடாக இருக்கனால பொதுவாகவே மீனத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பித்ரு தோஷம்னு சொல்லுவோம், இல்லைன்னா தெய்வ அனுகிரகம் கம்மின்னு சொல்லுவோம், இல்லைன்னா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாருன்னு சொல்லுவோம். நீங்கள் பிறந்ததுலேருந்து அப்பா கஷ்டப்படுறாரான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க. சில பேர் அப்பா தூரமாக போகிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் ராகு இருக்கிறதுனால உங்களுடைய செயல்கள் எல்லாமே கொஞ்சம் விபரீதமாக இருக்கும், எண்ணங்கள் விபரீதமாக இருக்கும். சில வெளியூர் வெளிநாடுகளுக்கெல்லாம் பிரயாணம் பண்ணணும், இல்லை வெளியூர் போகணும், ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறீங்கன்னா அந்த விஷயத்தை வெளியே சொல்லாமல் பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். சனி அப்படிங்கக்கூடிய பிளானட் ஒரு இருள் மூழ்கி இருக்கக்கூடிய பிளானட். இருள்னா ரகசியம், இருள்னா ஸ்கெப்டிக்கல்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். இன்றைய நாள் இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து நீங்கள் என்ன செய்யணும்னு விரும்புகிறீர்களோ அதெல்லாமே கொஞ்சம் பக்குவமாக மெதுவாக பண்ணுறா பெட்டர். 2வது, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் பெரியவங்களை எந்த விதத்துலையுமே ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும், எந்த விதத்துலையும் அவங்கள அகௌரவப்படுத்தாமல் இருக்கணும். இதை மட்டும் பண்ணுங்க, நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஜெயிக்கும். பொறுமையாக இருந்தீர்கள் என்றால் இன்றைய நாள் கண்டிப்பாக நீங்கள் கோட்டையை பிடிப்பீர்கள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சரி, இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்பர் 1 அப்படின்னு சொன்னால் மீனம் தான். நம்பர் 2 விருச்சிகம், நம்பர் 3 கடகம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் எல்லா விதமான அமைதியை சுவாமி கொடுக்க வேண்டும் என்று, மனசாந்தியை கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி அவந்தோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.